இப்படி அப்படியே கையிலே அழுறோம் பாருங்க, எந்த அளவுக்கு பொலப்பொலப்பு தன்மை இருக்கு பாருங்க. கையில இவ்வளவு ஆழத்துல யாராலையும் நோண்டவே முடியாது. கெட்டபாரில தான் குத்தணும், ரசாயன உரசம் பாருங்க. ஆனா இந்த இடம் பாருங்க. அதே மாதிரி இந்த இலை பாருங்க, இதுதான் இதுக்கு சத்து, நைட்ரஜன் பிக்சிங். ஆனா அப்போ வந்து காய்ப்பு வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. அதன் பிறகு என்ன பண்ண நானு, இங்க பாருங்க இந்த கிளை, இந்த கிளை எங்க முடியுது இழுத்து பார்க்கணும். இந்த முனைக்கிளை இங்க எங்க முடியுதோ இந்த இடத்துல தான் வந்து தண்ணி உறிஞ்சக்கூடிய வேர் வரும். இந்த மரம் இந்த மாதிரி இருந்தது 7 வருஷத்துக்கு முன்னாடி. 7 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மரம் இவ்வளவு பெருசு நான் வளர்த்துருக்கேன். இயற்கை விவசாயத்துக்கு உள்ள வரும்போது ஒரு 10 ஏக்கர் எனக்கு லீஸுக்கு சென்னைக்கார் கொடுத்தாங்க. அதுல வந்து முதல்ல வந்து மா, கொய்யா, சப்போட்டா, சாத்துக்குடி, எலுமிச்சை எல்லாம் பயிர் பண்ணியிருக்கிறாங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷ மரங்கள். இது என்ன, எந்த அளவுக்கு நீங்க அகலம் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஸ்டோரேஜ் ஆகும். எந்த அளவுக்கு தண்ணி நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு மரத்துடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். மழை காலங்களில் எடுக்கிறது ரொம்ப சிறப்பு, வெயில் காலங்களில் எடுக்காதீங்க அந்த மாதிரி பள்ளத்தை. இங்க பாருங்க, இந்த காயினுடைய கலர் வந்து வெளுத்தா மாதிரி இருக்குங்களா, அதே மாதிரி இங்க காம்பவுண்டு வந்து இந்த இது வந்து விரிவடைந்திருக்கு. இந்த மாதிரி விரிவடைந்திருக்கணும், மூடிட்டு இருக்கக்கூடாது.